நீங்க ஒரு இடத்த வாங்க போறீங்க அப்படின்னா, அக்ரீமெண்ட் போட்டு ஒரு 3 மாசம் டைம் வாங்குறீங்க அப்படிங்கிற மாரி நெறைய பேர் அந்த அக்ரீமெண்ட்ட நம்பி இடத்த வாங்குறாங்க. அப்படி வெறும் அக்ரீமெண்ட்லயே 2 அக்ரீமெண்ட் இருக்குது. நீங்க நார்மலா நமக்குள்ள போடுற அக்ரீமெண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா, கண்டிப்பா செல்லர் வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள்ட்ட அக்ரீமெண்ட் போட்டு வச்சுட்டு அவரு அத விட வேற யாராவது கூட்டி கேட்டா அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணிருவாங்க. இந்த மாரி நீங்க அக்ரீமெண்ட்ல போடும்போது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஆனா, இது ரெஜிஸ்டர் அக்ரீமெண்ட்ல நீங்க அக்ரீமெண்ட் போட்டீங்கன்னா, செல்லர் அடுத்த ஆளுக்கு சேல்ஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, டாக்குமெண்ட் ஆஃபீஸ்ல போய் நீங்க 10,00,000 குடுக்கேன், 20,00,000 குடுக்கேன் அப்படி குடுக்குறத கரெக்ட்டா ப்ராப்பரா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிறணும். பண்ணிட்டா மட்டும் தான் செல்லர் இந்த இடத்த வேற யாருக்கும் குடுக்க முடியாது. அதனால நீங்க ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்ல இடம், உங்களுக்கு ஓகே வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் அக்ரீமெண்ட் போட்டு வாங்குங்க. ஏமாறாதுங்க. ஏன்னா, நெறைய இடத்துல நீங்க இப்போ ஒரு சென்ட்டுக்கு ரூ. 1,00,000 குடுத்து நீங்க இடத்த வாங்கியிருப்பீங்க. என்ன ஒரு கஸ்டமர் போய் 1,4க்கு கேட்டா, அவங்க உடனே உங்கள விட்டுட்டு அவங்கள்ட்ட வித்துருவாங்க. அதே இது நீங்க ரெஜிஸ்டர் அக்ரீமெண்ட் போட்டிருந்தா, அந்த இடத்த விக்க முடியாது. நீங்க குடுக்குற ரூவாய்க்கு ரெஜிஸ்டர் அக்ரீமெண்ட்டா போட்டு சேல்ஸ் பண்ணுங்க.